ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மூன்றாம் பிறை தரிசனம். இந்த ஒரு பொருளை அரிசி பானையில் வையுங்கள், 4 திசையில் இருந்தும் பணம் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன பொருள், எந்த நேரத்துல வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்றைய தினம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மூன்றாம் பிறை தரிசனம், அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வருகிறது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பணம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிலேயும் இன்றைய தினம் அப்படிங்கிறது மூன்றாம் பிறை தரிசனமும் இணைந்து வருது அப்படின்னா இன்றைய நாள் எவ்வளவு சக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பொதுவாகவே மூன்றாம் பிறை தரிசனம் செய்தோம் அப்படின்னாலே சிவனை தரிசனம் செய்ததற்கு சமம். அதனால தொடர்ந்து 3 மாதம் யார் ஒருவர் பிறை தரிசனம் செய்கிறார்களோ அவர்கள் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறைய நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அது நிச்சயம் நிறைவேறும். அதே மாதிரி இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு மூன்றாம் பிறை வருகிறது. என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம இதற்கு கசகசா அப்படிங்கிற பொருள் நம்மளுக்கு தேவை. இதை மளிகை கடைகளில் நீங்க வாங்கி கொள்ளலாம். சும்மா 1 ஸ்பூன் இல்லை ஒரு அரை ஸ்பூன் இருந்தா கூட நம்மளுக்கு போதும். முதல்ல ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க. அதுல இந்த கசகசாவை வச்சு நீங்க ஒரே 1 ரூபாய் நாணயத்தையும் அதற்கு மேல வச்சு அதை ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணிட்டு உங்களுக்கு நிலா எந்த திசைகள்ல நம்மளுக்கு கிழக்கு திசையில தான் தெரியும். அப்படி உங்களுக்கு உங்க வீட்டில் எந்த பக்கம் தெரிகிறதோ அங்க போய் நின்றுட்டு பிறை தரிசனம் செய்துட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில அந்த கசகசா முடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை கையை மூடிக்கோங்க. உங்க உள்ளங்கையில வச்சு அந்த முடிச்ச வச்சு மூடிக்கிட்டு வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. உங்களுக்கு என்ன அமௌண்ட் வேணும், 5 லட்சம் வேணுமா, 10 லட்சம் வேணுமா, உங்களுக்கு எந்த அமௌண்ட் வந்தா நீங்க உங்களுக்கு வேணுமோ அந்த தொகையை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் நினைச்சிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க 5 முறை கூறிட்டு அதற்கப்புறம் இதை அப்படியே எடுத்து கொண்டு போய் உங்க அரிசி பானையில வச்சிருங்க. இந்த அரிசி பானையில வைக்கிறது, நீங்க இந்த முடிச்ச வைக்கும்போது மேல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த முடிச்சு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா இந்த முடிச்ச உள்ள வச்சு அதற்கு மேல அரிசியை போட்டு மூடிடுங்க. எங்களுக்கு தனியா போட்டு வைக்கலாமா, நாங்க அரிசி பானையில அப்பப்ப காலி ஆயிடுது திருப்பி எடுக்கிறோம் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க. உங்களுக்கு தனியா இருக்குதுன்னா ஒரு டப்பால நல்லா சுத்தமான டப்பாவை எடுத்துக்கோங்க. அதுல இந்த முடிச்ச போட்டு அதற்கு மேல அரிசியை போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. ஆனா நம்ம பார்க்கும்போது அந்த முடிச்சு அரிசிக்குள்ள இருக்குது அப்படிங்கிறது தெரியக்கூடாது. அதை நல்லா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த மாதிரி நாம வச்சுட்டு அதற்கு அப்புறமாக இதை அப்படியே விட்டுடுங்க. ஒன்றும் ஆகாது. ஏன்னா கசகசா நம்ம சாப்பிடுகிற பொருள் தான், அதனால கெட்டெல்லாம் ஒன்றும் போகாது. 1 மாசம் அப்படியே விட்டுடுங்க. அடுத்த மூன்றாம் பிறை தரிசனம் எப்ப வருதோ அப்ப அந்த முடிச்ச வெளியே எடுத்து இந்த கசகசா நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துல போட்டுடுங்க. அந்த 1 ரூபாய் நாணயத்தை நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க. திரும்பவும் மூன்றாம் பிறை தரிசனம் நீங்கள் அடுத்த மாசம் பாக்குறீங்கன்றப்போ ஒரு வெள்ளை நிற துணியில இதே மாதிரியே கொஞ்சமா கசகசா வச்சுட்டு அதுல 1 ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணிட்டு பிறை தரிசனம் செய்ததற்கு அப்புறமாக என்ன அமௌண்ட் வேணுமோ, இது பணத்திற்கு மட்டும்தாங்க, வேற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வேண்டிக் கொள்ள கூடாது. இந்த கசகசாவை வச்சு நாம பண தேவைக்கு பரிகாரம் செய்யும் போது கசகசன்னு பணம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இதை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்க வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். மாதத்தில் ஒரு முறை செய்தாலே போதுமானது. அதனால அதை வந்து நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த கசகசா ஒரு 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளேயே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான். அதனால இதை எல்லாருமே வாங்கி நாம பயன்பெறலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிறை தரிசனம் நாம செய்து முடித்த பிறகு உடனே அந்த முடிச்ச பூஜை அறையில வைக்கிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. டைரக்டா நீங்க வந்து அரிசி பானையில மட்டும்தாங்க வைக்கணும். அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம், நாங்க செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க அடுத்து வரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனம் அன்று நீங்க இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். இல்ல உங்க வீட்டுல கணவர் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்கள விட்டு செய்ய சொல்லலாம். இந்த மாதிரி பெண்கள் நீங்க தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். நிச்சயம் பண வரவு அப்படிங்கறது நீங்க கனவுலையும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பண வரவு அதிகரிக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பரிகாரம். அதுவும் இன்றைய நாள் நம்மளுக்கு 3ஆம் பிறை தரிசனமும் வெள்ளிக்கிழமையும் இணைந்து வருகிற காரணத்தினால ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் இன்றைய நாள். அதனால எக்காரணத்தை கொண்டும் இன்றைய நாளை நீங்க தவறவே விட்டுறாதீங்க. நாம ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் சொல்றோம். இதுல ரொம்ப நேர விரயமோ இல்ல காசு விரயமோ எதுவுமே ஆகாது. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை அரிசி பானையில வைக்க சொல்றாங்களே, நாம சாப்பிடுகிற பொருள் அதுல ஏதாவது உடல் நலக்குறைவு வருமா அப்படின்னால யோசிக்க வேணாம். ஏன்னா கசகசா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். அதனால அது எதுவுமே ஆகாது. அதுலயும் நம்ம சுத்தமான வெள்ளை நிற துணியில தான் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த வெள்ளை நிற துணி வந்து சுக்கிர பகவானுக்கு உகந்தது வெள்ளை நிறம். அதனால வெள்ளை நேரத்துல அந்த கசகசாவை போடும்போது சுக்கிர பகவானின் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிறை தரிசனம் செய்யும் போது சிவபெருமானை நாம தரிசித்த பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பலன்களை தரக்கூடிய ரொம்ப எளிமையான பரிகாரத்தை இன்றைய தினம் செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.